இன்னைக்கும் பலருக்கு சந்தேகம். எப்படி நான் சுவிசேஷம் அறிவிப்பேன்? நான் ரொம்ப பயந்தாங்கோலி. எனக்கும் எனக்கு யார்ட்ட எப்படி கன்வே பண்றதுன்னு கூட தெரியாது. எனக்கு சுவிசேஷத்த அறிவிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா, எனக்கு அத சரியான விதத்துல டெலிவர் பண்ண தெரியல. எனக்கு ரொம்ப உள்ள வாஞ்சை இருக்குது. ஆனா, எனக்கு பண்ண முடியல. இன்னும் சிலர் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள வாஞ்சையே வரல. ஏன் தெரியுமா? எனக்கெல்லாம் அது செட் ஆகாது. என்னாலலாம் சுவிசேஷத்த அறிவிக்கவே முடியாது. ஏன்னா, அதுக்கு தைரியம் வேணும். அதற்குரியது எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லி, நீங்க சுவிசேஷத்த அறிவிக்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் என் லைஃப்ல நான் எப்படி சுவிசேஷத்த அறிவிக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு டெலிவர் பண்ண வந்திருக்கிறேன். முதலாவது நான் என் லைஃப்பை சொல்றேன். நான் நான் வந்து எல்லா வாலிபர்களும் எப்படி எப்படி இச்சைகளுக்குள்ள பாவங்களுக்குள்ள விழுந்தாங்களோ அதே மாதிரி விழுந்த வாலிபன்ல நானும் ஒருத்தன். குறை உள்ளவன், எதுக்குமே தகுதி இல்லாதவன். ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார், சொப்பனத்துல பேசினார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாவத்தில் இருக்கிற என்னை பார்த்து அவர் ஆசீர்வாதமான வார்த்தையை கூறினதை பார்த்த உடனே நான் அவருக்குன்னு என் லைஃப்பை டெடிகேட் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும்னு பிளான் வைத்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ட்ரை பண்ணேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு காரியத்திலும் நான் சில காரியத்தை அடிக்ட் ஆயிருந்தேன். அப்போ அந்த பாவ பழக்கம், மொபைலில் தேவையில்லாத காரியத்தை பார்க்கறது, இப்படிப்பட்ட அடிக்ஷனுக்குள்ள நான் இருந்ததுனால இதிலிருந்து விடுதலையாக்குறதற்கு எனக்கு சில வசனங்கள் பிரயோஜனமாக இருந்தது. இந்த வசனங்கள் எல்லாம் நான் மறக்க மாட்டேன். அந்த வசனத்தை நான் ஆழமாக பற்றி கொள்வேன். ஏன்னா இந்த வசனம் தான் என்னை விடுவிக்கிற வசனம், அடுத்தவனை விடுதலையாக்க கூடும். முதல்ல நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும். வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இதற்கு அப்புறம் நமக்கு அந்த வாஞ்சை வரணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறபடி சுவிசேஷங்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட கர்த்தர் கொடுப்பார், அவங்க மாத்திரம் தான் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள இன்றைய சபைகளும் இன்றைய வாலிபர்களும் இருக்கிறாங்க. எனக்கு களத்தில் இறங்கி சுவிசேஷம் அறிவிக்கிறது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த இடத்துல பேசவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேதத்துல நீங்க வேத வசனம் எல்லாம் நமக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்குது. வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி எழுதப்பட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னொன்று சத்தியத்தை அறிகிற அறிவு. இன்னைக்கு காடோடைய பிரதான கோல் என்னன்னா ரட்சிப்பு நடக்கணும், சத்தியத்தை எல்லாரும் அறிவிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், தேவ சித்தத்தை செய்யணும், தேவ சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களே. பைபிள்ல தேடி பாருங்க, பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய சித்தமே எல்லாரும் இந்த சத்தியத்தை அறியணும் தான். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதோட இணைய விரும்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்க எல்லார் மேலையும் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு உங்க எல்லாரையும் கர்த்தர் கூடுறார், வா நம்ம சேர்ந்து போய் ஒரு பாவின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிட்டு இருந்த பேதுருட்ட கர்த்தர் சொல்றாரு, என் பின்னே வா, உன்னை மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குகிறேன். இது வரைக்கும் பேதுருவை நீ பாவி பாவி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் உன் லைஃபை மாற்ற விரும்புறேன், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் வேறு பிடிச்சு கூட்டு வரதை பார்க்க முடியும். நான் என் லைஃப்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய லைஃப்ல நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள என்ன அறியாமையோ உள்ள ஒரு சந்தோஷம். நான் இதுவரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்டதாக எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அந்த சமயத்திலேயே என் ஸ்கூலில் நான் 12th படிக்கிறேன். நான் 12th படிக்கும்போது நான் நிறையா அந்த டைமில் நான் கேட்ட மெசேஜ் வந்து எம்டி ஜெகனுடைய லாஸ்ட் டைம் மெசேஜ், கடைசி நாட்களை பற்றின மெசேஜ். இதை கேட்ட உடனே இதை வைத்து எல்லா இயேசுவை அறியாத ஜனங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கூட நான் இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். என்னுடைய ஸ்கூல்ல யாருக்குமே தெரியும். நான் சொல்ல ஆரம்பிச்சேன், என்ன அறியாமையே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்குது, எனக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சிருச்சு. என் ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை அறிஞ்சு, இது உங்களுக்குள்ள சாலிடா வரும். முதல்ல நான் எல்லாத்திட்டையும் என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. ஆனால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, என் கூட இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க நினைக்கிறீங்க காஸ்பல் இப்படி பண்ணணும், அப்படி அறிவிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை காதுல கேட்டுட்டு தான் நான் இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்.
அப்படி கேட்டு அறிவிச்சாங்க, நல்லதுதான். ஆனா நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ, இயேசு தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொன்னாரு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நீங்க அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதித்து. அப்போ இன்னைக்கு நீங்க ஒண்ணு தெளிவா தெரியணும், என்னத்தை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அந்த காரியத்தை இன்னொருத்தங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இதுதான் காஸ்பலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு தெரிஞ்சதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க. நான் அதில் ஸ்டாப் ஆகிட்டேனா? இல்லை, அதில் என்னால் ஸ்டாப் ஆக முடியல. ஏன்னா ஐ லவ் ஜீசஸ். எனக்கு இயேசு மேலே ஒரு ஐக்கியம், எனக்கு இயேசுவோட நெருங்கின ரிலேஷன்ஷிப், எனக்கு அவரோட இருக்கணும். என்னுடைய ஆசை எல்லாம் இயேசு. ஏன்னா என்ன ரட்சித்தாரு, இவ்வளோ கொடூரமான பாவியை ரட்சித்தாரு. என் இருதயத்தில் ஒரே ஒரு வாஞ்ச, எப்படியாவது இந்த இயேசுவை நான் பற்றி கொள்ளணும், எப்படியாவது இந்த இயேசுவை எல்லாத்துக்கும் சொல்லணும். எனக்கு அறியாமல் ஒரு வாஞ்ச. நான் என்ன பண்ணலாம், முதல்ல ஸ்கூலில் பேச ஆரம்பித்தவன், ரெண்டாவது என் ஃபேமிலிக்குள்ள இந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சேன், என் ஃபேமிலிஸ்ட சொல்ல ஆரம்பிச்சேன். இயேசு இப்படிலாம் இருக்கிறாரு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்படி நான் சொல்லும்போது வீட்டில் உள்ளவங்களே நிறைய அக்செப்ட் பண்ணல. நீ இப்படி சொல்லி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்துருவியா, படிக்காம போயிருவியா? இப்படி ஃபர்ஸ்ட் வீட்டில் இப்படி ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது. இதே மாதிரி எங்க ரிலேட்டிவ்ஸ்ல உள்ள பசங்களுக்கெல்லாம் காடை பத்தி சொல்றது, அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நான் எதுவுமே பெருசா பண்ணல. அவங்கள கிறிஸ்டியன்ஸ் தான். நான் ஒன்று சொல்லவா, இன்னைக்கு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் ரோட்ல போய் என்னால சுவிசேஷம் அறிவிக்க முடியல, வெளியே போய் அறிவிக்க முடியலன்னு. யூ கேன் எவாஞ்சலைஸ் டு யுவர் ஃபேமிலி. டு யூ நோ தட்? உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இயேசுவை பத்தி நீங்க அறிவிச்சீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், இட்ஸ் நாட் a tough job. உன் கூட சபையில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ட்ரை பண்ணீங்களா? நீங்க கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு. நான் சொல்றேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்ஸ்ல கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க. வீட்டில் நான் பேசிட்டு இருந்த வீட்டில் நான் வந்து அடிக்கடி ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். நான் இது செய்ய மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், பைபிள்ல இப்படி இருக்குது, அப்படி வாக்குவாதம் வரும்போது இந்த வாக்குவாதத்தை கேட்டு கூட வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் இதை யோசிக்கும் பொழுது, God is so great. அப்போ நீங்க மட்டும் கர்த்தரை பத்தி பேசிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்க மட்டும் இயேசுவை பத்தி பேசிட்டீங்கன்னா உங்க சபையில இருக்கிற யாரோ ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்க மட்டும் உங்க கூட இருக்கிறவங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டையாச்சும் இயேசுவை பத்தி பேசிட்டீங்கன்னா உங்க கூட உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு காட் உங்களை பெருசா எதுவும் சொல்ல உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. ரெண்டாவது, எனக்கு திருப்தியா இருக்க முடியல, அடுத்த லெவலுக்குள்ள நான் போக விரும்புறேன். நான் இருந்த இடம், அந்த இடத்தை சுத்தி உள்ள இடங்கள்ல எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனா எனக்கு உண்மையை சொல்றேன், நான் ரொம்ப கோலை, எனக்கு தைரியமே கிடையாது. இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நான் சில ஸ்டெப்பை நான் பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இட் மே சீம்ஸ் லைக் அ ஃபூலிஷ் திங், ஒரு முட்டாள்தனமான காரியமா கூட உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சேன். கர்த்தர் எப்படி என்ன அடுத்தடுத்த காரியத்துக்கு ட்ரெயின் பண்ணாருங்கிறத உங்களுக்கு சொல்றேன். என்னோட கூட ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவனோடு சேர்ந்து நான் அடிக்கடி, அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் கூட சேர்ந்து அடிக்கடி நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த முதல்ல வந்து ப்ரேயர் ரைடுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். ப்ரேயர் ரைடு, ஒவ்வொரு இடங்களுக்கும் தெருக்களுக்கும் பைக்கில் நாங்கள் ரைட் போவோம். ரைடு போய் இந்த இடம் ரட்சிக்கப்படணும், இந்த இடங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவே இவங்களை ரட்சிங்க, இவங்க மனக்கண்களை தரங்க, இப்படி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா சுவிசேஷம் வாஞ்ச கர்த்தருக்கு நான் எதுவுமே செய்யலையே, இது வந்து 12th லீவில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையில் நாங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையா போய் சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் இல்லைனாலும், ஒரு நாள் இந்த இடத்துல ப்ரேயர் ரைட், இன்னொரு நாள் இந்த இடத்துல ப்ரேயர் நைட், ஒரு நாள் 45 மினிட்ஸ் தான் நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போகலாம், பாருங்க, நீங்கள் போகலாம். இந்த இடத்துல ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இப்படி ஒரு நாள் நாங்கள் போவோம். ஆனால் அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் கிடையாது, என்ன செய்யணும்னு தெரியாது, ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ராக்ஸ் எங்கள் கையில் கிடையாது, ட்ராக்ஸை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த கேலண்டர் பேப்பர்ல நம்ம கிறிஸ்டியன் கேலண்டர்ஸ்ல நிறைய வந்து வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குமா, அது எல்லாத்தையும் நாங்க வெட்டணும். அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுல வந்து அதுக்கு பின்னாடி ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு எழுதணும். அந்த வசனங்களை மடிச்சு ரோட்ல ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க போட்டு போகும். we are trusting God to speak
with those papers. அந்த பேப்பரை வச்சு காட் எப்படியாவது நீங்க பேசிருங்க, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தைரியம் இல்லப்பான்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணேன். பாத்தீங்களா நாங்க எப்படி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தைரியம் கிடையாதுங்க. ரோட்ல பிச்சு உங்க பேப்பர் போடுறது கஷ்டமா? ஈஸி. ரோட்ல போடுவோம், அப்படி போற வழியில நடு ரோட்ல அப்படி போட்டே போவோம். அது மிதிக்கப்படும், காத்துல பறக்கும், எதனால நடக்கலாம். பட் எங்களுக்கு யாராவது ஒருத்தர் பாத்திர மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு 50 போட்டா அதுல ஒருத்தர் திறந்து அதுல என்ன இருக்குன்னு வாசிச்சிட மாட்டாங்களா? இப்படி நாங்க கொடுத்தோம். இன்னொன்னு, I created an Instagram account in the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த பேஜை ஆரம்பிச்சு அதை வைத்து நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்படி எனக்குள்ள ஒரு பிளான். அப்போ 10 பேருக்கு நான் இயேசுவை பற்றின மெசேஜை டைப் பண்ணி, இது பிரச்சனை இல்லை, ஏன்னா என் பேரில் இல்லை, அவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஜீசஸ் நேமில் போடுறேன், ஜீசஸ் பேஜ் வச்சிருக்கிறேன். இப்படி ஆயிடுச்சு. இப்போ அவங்கள சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு அது ஏதுவாக இருந்துச்சு. அப்போ இந்த காரியத்தை நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தடையானா இல்லை. முதல்ல ஆண்டவர், நான் ஒன்று சொல்ல, உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் கோலத்தனத்திலையும் லைட்டாக பாருங்க, அதில் ஒரு சின்ன தைரியம் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற இந்த கோலத்தனத்திலையும் சின்ன தைரியம் இருக்கும். அது என்ன தெரியுமா? அது கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்த அந்த வாஞ்சை என்ன பண்ணும்னா அதுக்குரிய வகைகளை செய்ய வைக்கும்படியாக உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். இப்படி தான் நான் 2வது ஆரம்பித்தேன். இப்படி யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, இவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புது, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஏசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், இந்த கான்செப்டை சொன்னேன். ஆனால் இதற்கு பிறகு நான் காலேஜ் லைஃப்ல என்டர் ஆகிறேன். காலேஜ் லைஃப்ல என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தைரியமா சொல்ல முடியும், நான் இயேசுவை பத்தி சொல்லாம இருந்தது கிடையாது. ஏன்னா எனக்கு தெளிவா தெரியும், ஒருத்தங்களை உண்மையிலேயே நேசிக்கிறோம்னா அவங்க நரகத்துக்கு போறதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. தே மே பி ஒரு ரிலிஜியஸ் பீப்புளா இருக்கலாம், நான் கடவுளை நம்புறேன்னு சொல்றவங்களா இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாம ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அறிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சேன். இயேசு உண்மையில தேவன், என் லைஃப்ல என்னோட பேசினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத முதல்ல நான் சுகமாக்குவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை அவங்களுக்குள்ள சொல்லி அவர்களோட நான் பேசினது உண்டு. அது யார் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் காட் ஸ்டில் ஸ்பீக்கிங். நான் அன்னைக்கு பேசின வசனம் இன்னைக்கு வர சிலருக்குள்ள பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு உள்ளேயாவது ஏதோ ஒரு வழியில உன் லைஃபை மாத்துறதுக்கு இயேசுவால தான் முடியும், உனக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு இயேசுவால தான் முடியுங்கிற வார்த்தை அவர்களுக்குள்ள தொனிச்சுக்கிட்டே இருக்கிறோங்கிறத மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ இப்படி ஒவ்வொரு காரியத்துக்குள்ளே போகும்போது அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காலேஜ்ல அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், உங்க கூடயே இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என் கூட நான் இருந்த ஃபிளாட்ல என் கூட இருந்த ஒரு சகோதரர், அவருக்கு என்னன்னா அவருடைய லைஃப்ல அவர் மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்டா இருந்தாரு, பானுக்கு அடிக்டா இருந்தாரு. நான் இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள போகலைனாலும் நான் இதை ஒட்டின வேறு சில காரியத்துக்குள்ள நான் ஈடுபட்டு இருந்ததுனால, சில இச்சையான காரியங்களுக்குள்ள இருந்ததுனால என்னை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்ற சில வசனங்களை வைத்து, ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை வைத்து, ஆவியின் பிரமாணம் இந்த மாம்சத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தா அதை நீங்க சரீரத்துல மரிச்சிருக்கிற சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்லி இந்த வசனம் இருந்துச்சு. இந்த வசனம் என்ன விடுதலையாக்கிச்சு. நிறைய நாள் அழுது இருக்கேன், புலம்பி இருக்கேன், என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல. ஆனா இந்த வசனம் என்ன விடுதலையாகுனது தெரிஞ்ச உடனே இந்த வசனத்தை என் க்ளோஸா இருக்கிற அவர்கிட்ட நான் சொல்லும் போது அவர் கூட சேர்ந்து நான் ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்துல இந்த சைக்கிளிக் கட்டை உடைச்சு ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது விடுதலை. ஆனா பிற்காலத்தில் அவர் சொன்னார், அன்னையிலிருந்து நான் விட்டேன் இந்த பான் பார்க்கறத, இந்த மாஸ்டர்பேஷன். நான் உண்மையில சொல்றேன், அது என்னுடைய பவர் இல்ல, அது வசனத்துடைய பவர். நான் ஒன்னு சொல்லவா, நீங்க பிரீச் பண்ற காஸ்பல் சிலருடைய அடிக்ஷனை உடைக்க முடியும். நீங்க பிரீச் பண்ற காஸ்பல் சிலருடைய நுகத்தை முறிக்க முடியும், வியாதிகளை சுகமாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். உங்களுடைய காஸ்பலுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? God seeking somebody to speak. உங்க கூட இருக்கிறவங்ககிட்ட, உங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட, உங்க சர்ச்சில் உள்ள வாலிபர்கள்ட்ட, யூ நீட் டு ஸ்பீக் சம்திங். காட் இன்னைக்கு உங்க எல்லாத்திட்டையும் சொல்றது, எதையாவது பேசு, 4 வார்த்தை. கர்த்தர் உன் லைஃபை மாற்ற முடியும். கர்த்தர் உன்னை நேசிக்கிற, அருவருப்பா இருப்பான், குடிகாரனா இருப்பான், சரியில்லாதவனா இருப்பான், அவனை பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை நேசிக்கிற, உன் லைஃபை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க சொல்லுங்க.
உன் லைஃப்பை மாத்துறதுக்கு இயேசு விரும்புறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். அவர் சொல்லுவார், என்ன நம்பி நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல, நான் செய்கிறேன்னு சொல்லுவார். இப்படிதான் என் லைஃப். இப்போ அடுத்தது காட் வந்து வேற ஒரு டீமோட இணைச்சார், சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு டீமோட. இப்போ இந்த டீமோட இணைஞ்சும் போது அந்த டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருடைய காரியத்தை பார்த்தா அவங்க எல்லாத்தையும் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றாங்க. எனக்கு கொடுக்கறதுக்கும் பயம், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றதுக்கும் பயம். கொடுக்கறதுக்கு கூட முன்னாடி நான் ஒருவரோடு போய் கொஞ்சம் கொடுத்திருந்ததுனால எனக்கு தைரியம் இருந்தது. ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது, சுத்தமா தைரியம் கிடையாது. ஆனா நான் பார்த்தேன் அவங்க எப்படி இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு அதுலேயும் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். அந்த டீமில் ஒரு சிலர் என்ன மாதிரி தான் பயந்தாங்கோலி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் பூட்டி இருக்கும்ல வீடு, அந்த பூட்டி இருக்கிற வீட்டுக்கு வாசலில் ட்ராக்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க ஊழியமே தான். அந்த குரூப்போட போவாங்க. தைரியமாக இருக்கிறவங்க கையில் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பூட்டி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி சும்மா வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளை மாதிரி சிலர் இருக்கிறாங்களா, நம்மளும் இந்த பயத்தோடு தான் இருக்கிறோம், அடிச்சிருவாங்களோ மிதிச்சிருவாங்களோ, இப்படி ஒரு பயத்திலேயே தான் நானும் இருந்தேன். அதே மாதிரி பயத்தில் இருக்கிற வாலிபர்களை நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற டிசைர் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்குரிய தைரியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி நான் இது இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ட்ராக்ஸ் கொடுத்து பழகிடுச்சு. ஒவ்வொருத்தரோட கொடுக்க நான் சொல்லவா, நீங்கள் சைலண்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கிற தைரியமே வராது. உங்களுக்கு இருக்கிற சின்ன தைரியம் இருக்குல்ல, அந்த நான் போட்டேன்ல கேலண்டர் போடுறது என்ன, அது வந்து பெரிய விஷயமா? நம்ம யோசிச்சிருவோம், அது போடுறதுனால என்ன ஆக போகுது, போடுறதுனால எது ஆகுதோ இல்லையோ, உங்களை அடுத்த கட்டத்துக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு காட் உங்களை பயன்படுத்த முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த தைரியத்தை கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் கொண்டு வருவார். நீங்க செய்யற கொஞ்சம் சின்ன காரியத்தை அவர் பார்த்துட்டு, இவனுக்கு இந்த கிருபைகளை கொடுத்தால் இது இவனுக்கு பிரயோஜனப்படும், நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தைரியமாக ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் ட்ராக்ஸ் கொடுத்து ஒரு கட்டத்தில் எனக்கு போர் ஆயிடுச்சு. எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லவே இல்லை. ஆண்டவரே, எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை, என்னை எப்படியாவது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. ஆனால் மக்களுடைய முகத்தை பார்த்து டைரெக்டாக பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது. எப்படி உங்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றது, எப்படி உங்களை பார்த்து இயேசு உங்கள் லைஃப்பை மாற்றுவார், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டத்தை இயேசுவால் மாற்ற முடியும், உங்களுடைய வியாதிகளை மாற்ற முடியும், உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார்னு சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கட்டத்தில் மாறிச்சு. அது எப்படி தெரியுமா? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்போது அங்கே இருக்கிறவர்கள் ரொம்ப தாராளமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு அவங்ககிட்ட முகத்தை பார்த்து பேச தைரியம் இல்லை. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நமக்கு ஜெபிக்க தெரியும்ல, நீங்கள் தனி அறையில் இயேசுவோட செலவழிச்சிருப்பீங்கல்ல, கண்ணை மூடிட்டு அவங்களோடயே சொல்லுவேன், ஆண்டவரே, இவங்களுடைய வியாதிக்காக நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்துனீங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புனீங்க, இவங்க பாவத்தினால வியாதி வந்துருச்சுன்னா இவங்க பாவத்துக்காக நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த பாவத்தை மன்னிங்க, இவங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுங்க. இப்படி ஜெபிக்க வைத்தார் ஆண்டவர். இப்படி ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிச்சிருவேன். ஜெபிக்கும் போதே சுவிசேஷம் அறிவிச்சிருவேன். ஜெபிக்கும் போதே சொல்வேன், இப்படி ஆண்டவரே, எவ்வீரோட மகள் மரித்திருந்தாலே அவரை எழுப்பினீங்களா ஆண்டவரே, இந்த அண்ணாவை பாருங்க, இந்த ஐயாவை பாருங்க, இந்த அம்மாவை பாருங்க, ப்ளீஸ் ரைஸ் ஹிம் ஃப்ரம் த பெட் லார்ட், அந்த உங்கள் பெட்ல இருந்து எழுப்பி விடுங்க, விடுதலையாக்குங்க. இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படி அவங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இதுவும் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை. ஆனால் நான் சொல்லவா, ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாகவே இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், டிஜிஎஸ் தினகரன் ஒரு காரியத்தை இப்படி சொல்லுவார், நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்படுறதை குறிச்செல்லாம் பெரிய கவலைப்பட மாட்டாங்க மற்றவர்கள், ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். முதல்ல உனக்கு சுவிசேஷம் வாஞ்ச வரணும், ஃபஸ்ட்டு கைப்பிரதியை கொடுப்பா. அவர் சொல்லுவார், கைப்பிரதியை கொடு. உனக்கு கைப்பிரதி கொடுத்து யூ won't be satisfied. உன்னால் சாட்டிஸ்ஃபையா இருக்க முடியாது. ப்ரீச் பண்ணணும்னு ஆசை வரும், நீ ப்ரீச் பண்ணி உனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வராது. ஜனங்கள் ரட்சிக்கப்படலையேன்னு வாஞ்ச வரும். அவர் தெளிவா அந்த தேவ மனுஷன் சொன்னார், நீ கொடுக்க ஆரம்பிக்காவிட்டால் உன்னால ப்ரீச் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர், நான் ஹீலிங் இருந்தா தான் போவேன், எனக்கு ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆனால் தான் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், நான் பிசாசை துரத்தினா தான் சுவிசேஷம் அறிவிப்பேன், நான் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் நான் பிரசங்கிப்பேன். அப்படி கிடையாது. நீங்க பிரசங்கிங்க, ஹீலிங் நடக்கும். நம்ம பிரசங்கிக்கும் பொழுது பிசாசு ஓடும். நம்ம பிரசங்கி
விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். ஏன்னா ரட்சிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் கர்த்தர், அது கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு நான் இந்த கேங்கோட போகும்போது ஹவுஸ் சீட்ல ஒவ்வொரு ஹவுஸா போகும்போது தைரியமா ப்ரீச் பண்ண முடிஞ்சது. ஹவுஸ்ல நான் போயிட்டு, நான் சொல்றேன்ல நிறைய பேருக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும்னு தெரியலையா, நான் போயிட்டு புறஜாதியான இயேசு அறியாதவங்களா இருக்கலாம், இயேசு அறிஞ்சு கேத்தலிக்கா இருக்கலாம், எதா இருக்கலாம், அவங்களுக்கு நான் போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்பேன், do you believe in Jesus? உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்பேன். இயேசுவை தெரியுமா? இயேசு யாருன்னு சொல்றேன். வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவன் இந்த பூமியில சாதாரண மனுஷனாக வந்தார். மனுஷன் கடவுளாகவில்லை, கடவுள் மனுஷனானார், இந்த பூமிக்கு வந்தார் உங்களுடைய பாவத்திற்காக. இந்த பூமியில கர்த்தர் படைக்கும் பொழுது வியாதி இல்லை, சாபம் இல்லை, கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா இது வந்ததுக்கு காரணம் பாவம். இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தினாலதான் இந்த வியாதிகள், இந்த போராட்டங்கள்லாம் வந்திருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றும்படி இயேசு இந்த பாவத்தை சிலுவையில் கொன்று தீர்த்தார். இந்த பாவத்தை அவர் கொன்னதுனால இந்த பாவத்துடைய ரிசல்ட் ஆகிய இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். நீங்க இன்னைக்கு மாத்திரம் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். நீங்க இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்துடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உங்க கூட இயேசு இருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மோட்ச பாக்கியத்தை தருவார். நீங்க உங்க வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்க ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. நிறைய இடத்துல கோழிகள் அடிப்பீங்க, ஆடுகள் அடிப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ரத்தம் சிந்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும். இயேசு மாத்திரமே ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாருடைய பாவம் கழுவப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல அந்த மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம்னு குறிக்கிறதுல அந்த மரணம்ங்கிறது நரகத்தை குறிக்குது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அந்த மோட்ச பாக்கியத்தை கொடுக்க விரும்புறாருன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அப்போ நமக்கு இதுதான் அடுத்தது. ஹவுஸ் விசிட்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்லையும் போகும்போது இயேசு அறியாதவங்க இருந்தாலும் இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொல்லுவாங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. அப்போ என்ன உங்களுக்கு செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? அவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களோட கர்த்தர் பேசுறாரு. சிலருடைய இருதயத்தில் அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் இயேசுவோட இன்னும் நெருங்கணும், எனக்கு என்னுடைய குறைகள்லாம் மாறணும், என் கஷ்டத்துக்காக ஒரு தேவன் இருக்கிறாரா? சிலரோட வயசானவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அந்த மோட்ச பாக்கியத்துக்கு நான் போகணும்னு அழுறவங்க இருக்கிறாங்க. கிராம ஊழியத்துல நாங்க பாக்குறோம், சில இடங்கள்ல போகும்போது வயதானவர்கள் அழுறாங்க. அன்னைக்கு ரீசெண்டா கூட நாங்க போகும்போது ஒரு 65 வயது ஒரு தாத்தா அவங்க அழுறாங்க. உட்கார்ந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இயேசு இந்த பூமியெல்லாம் அக்கினினால எரியுமாமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஆமா, இயேசு இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார். அப்படி 2வது வருகையில் அவர் வருவார். வரும்பொழுது இந்த பூமி அக்கினியினால எரிந்து போகும். அது எல்லாத்தையும் அழிக்க போகிறார். ஆனா இந்த அக்கினிக்கு ரட்சிக்கிறதற்கு ஒரே ஒரு வழி இயேசுவை நம்புவது. இயேசு உங்கள் பாவத்துக்காக மரிச்சாருன்னு நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த பாக்கியம் வேணும். அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க கால்வலி கைவலி இல்லை, அவங்க ஜெபிச்சது ரட்சிப்புக்காக. உங்களுடைய preaching can save the people. உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய காஸ்பல் ஜனங்களை கர்த்தர் பக்கமா திருப்ப முடியும். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட கிரௌடுக்கு மத்தியில பேசுறதுக்கு பயமே இல்லைங்க. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு பயமே இல்லை. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் உங்களுக்கு இருக்க கொஞ்சம் தெரியுதா? ஒரு வசனம் தெரியுதா? அந்த ஒரு வசனத்தை சொல்லுங்க. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு சின்ன கிரவுடுக்கு நீங்க பிரீச் பண்ணுங்க. பாவத்துல இருந்து உங்க சபையில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க பாவத்துல இருந்து எப்படி வெளியே வரணும், ஏன்னா நீங்க எப்படி வெளியே வந்தீங்கிறத பிரீச் பண்ணுங்க. அவங்க லைஃப் மாறும். உங்க கஷ்டத்துல இருந்து காட் உங்களை எப்படி விடுதலையாக்குனாருன்னு சொல்லுங்க. அவங்க லைஃபுக்கு அதே தான் ரிசல்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப டஃப் ஆகிட்டு எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது. என்னங்க அறிவிக்க தெரியாது? ஏசு அடிக்கப்பட்டார், ரத்த சிந்திரா உங்க பாவத்துக்காக, உயிரோட எழுப்பினா உங்க காரியத்தை இன்னைக்கு மாற்ற முடியும். நீ கஷ்டத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், ஏசு உன் லைஃபை மாற்ற முடியுங்கிற சொல்றது என்ன கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. ஒரு வீட்டில் இப்படிதான் நாங்கள் குரூப்பா போயிட்டு ப்ரே பண்ணுறோம். அங்கே போன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். அவங்க சொன்னாங்க வீட்டில் வியாதி பிரச்சனைன்னு. ஜஸ்ட் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிசாசு ஓடுது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, அது எங்களால் அல்ல. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே பிசாசு ஓடுது. காரணம் என்ன தெரியுமா? காஸ்பலுடைய பவர். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? நம்ம இருந்துட்டு இல்லை நான் அற்புத அடையாளம் செய்யணும், வல்லமையா செய்யணும். கர்த்தர் சொல்ற நீ அற்புத அடையாளம் செய்யலாம், ஃபர்ஸ்ட் ப்ரீச் த காஸ்பல். எதுக்குங்க அற்புத அடையாளம்? டு
prove the word of God. வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களினாலும் எழுதப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க பிரீச்சே பண்ணாம எங்க நீங்க அற்புத அடையாளத்தை எதிர்பார்க்க போறீங்க? எப்படி God ஹீல் பண்ண முடியும்? சில இடத்துக்கு போகும்போது God தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுப்பாரு. ஜனங்களுக்கு இதை சொல்லு, கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாரு. நான் சொல்லவா, இன்னைக்கு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கு. இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது ஒரு குரூப்பை கத்தர் தேடுறார். ஒரு கூட்டம் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமே, இவங்க ஜெபிப்பாங்க, கத்தருடைய ராஜ்யத்திற்காக செயல்படணும்னு விரும்பாதவர்கள். இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, இவர்கள் செயல்படுவார்கள் ஆனா கத்தரோட ஐக்கியம் இல்லாம இருப்பாங்க. கத்தர் இன்னைக்கு நம்மளோட சொல்றாரு, தன்னுடைய சீஷர்கள் அவர் அழைக்கும் பொழுது தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கும்படியாக அவர்களை அனுப்பவும் அவர்கள் வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு வசனத்துல இருக்கு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் காட் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? செபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, புறப்பட்டு போறதுக்கு. இன்னைக்கு சிலர் கர்த்தரோட இல்லாம சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சிலர் கர்த்தரோடு மாத்திரம் இருந்துட்டு நான் கர்த்தர் என்ன போக சொல்லல, நான் என்ன பிரசங்கிக்க சொல்ல. அப்போ பைபிள்ல எதுக்கு எழுதியிருக்காங்க? பைபிள் எல்லாம் பொய் எழுதியிருக்காங்களா? பைபிள்ல இப்போ பேதுரு தீமோத்திட்ட சொல்லும் பொழுது இப்படி இல்லவா சொல்லுகிற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கி. அப்போ ஜாக்கிரதையா சமயம் வாய்த்தாதான், நானும் அப்படிதான். இப்போ சமயம் வாய்த்தாலும் அதுலயும் என் ஆவிக்குரிய லைஃப் நல்லா இருந்தாதான் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். ஆனா பைபிள்ல கர்த்தர் சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அது சமயமே கிடைக்கலனா கூட யூ நீட் டு பிரீச் த காஸ்பல். இது கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டயோ என்கிட்டயோ எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? யூ அண்ட் மீ நீட் டு பிரீச் த காஸ்பல். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் காட் பிளஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு அந்த தைரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார், என்ன மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்தா நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்னாடியும் தூதர்கள் முன்னாடி அவர்கள் நாமத்தை அறிக்கை செய்வேன். ஆனா என்னுடைய நாமத்தை அவன் அறிக்கை செய்யலனா நான் அவர்கள் முன்னாடி எல்லாரையும் மறுதலிப்பேன் என்று கர்த்தர் சொன்னா. கர்த்தர் உங்களை அறிக்கை செய்யணுமா? கோடா கோடி தூதர்கள் முன்னாடி கெத்தா நம்ம நிற்கணுமா? இன்னைக்கு preach the gospel. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் வாஞ்சிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தரோட இணைஞ்சு தினமும் ஒரு ஜெபிக்கிற கிரமமான ஜெப லைஃபை வச்சுக்கோங்க. கர்த்தரோட தினமும் பேசுங்க. கர்த்தர் சம்டைம்ஸ் உங்களோடய பேசுவார். உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு, அவன் இந்த போராட்டத்தில் இருக்கிறான், நீங்க கால் மட்டும் பண்ணிருங்களேன், அவன் லைஃப்ல உள்ளதை சொல்லிருங்க, அவன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி ஒருவன் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். கர்த்தர் அதே மாதிரி உங்க சபையில் உள்ள வாலிபர்களுக்கு நீங்க ஒரு ட்ராப் வைக்க முடியும். கர்த்தர் பக்கத்துல கொண்டு வரும்படியா நீங்க ட்ராப் வைக்க முடியும். இயேசு என்ன செய்யறாருன்னு பாரு. வாங்க நம்ம கூடி இந்த சாட்டர்டே நம்ம ஜெபிக்கலாம், வாங்க நம்ம இந்த சண்டே ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். நீங்க சொல்லும் போது எல்லாரும் வரமாட்டாங்க. ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் வருவான். அந்த 2 பேரையும் கர்த்தர் தம் பக்கமா இழுக்க சித்தம் கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுக்கோங்க. இது இப்படிதாங்க உங்களை பயன்படுத்துவாரு, கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துவார். ஆனா இதுலயே நம்ம லைஃப் நின்றுமா? கிடையாது. நம்மளை கர்த்தர் மேன்மையான காரியத்துல இன்னும் பயன்படுத்துவார். ஆனா we need to start from the humble beginning. எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற வாஞ்ச பில்லி கிரகம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. பில்லி கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ப்ரீச் தான் பண்ணுவார். மைட்டி மிராக்கிள்ஸ் கூட டேக்ஸ் பிளேஸ் அந்த இடத்துல நடக்காது. பட் அந்த அவருடைய ப்ரீச்சிங் ஜனங்களை கர்த்தர் பக்கமா இழுக்கும். அதை பார்க்கும்போதே இருதயத்துல வாஞ்ச வரும். ரெண்டாவது, நிக்கோலஸ் பவுலிங் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் நீங்க பார்க்க முடியும். அவர் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவார். அவர் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்றதை பார்க்க இப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? நானும் ஸ்ட்ரீட்ல மைக்கு வச்சுட்டு பேசினாண்டவரே, நிறைய பேசினாண்டவரே. கர்த்தர் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார், இன்னும் அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அவருடைய ப்ரீச்சிங் நிக்கோலஸ் பவுலிங்ல அவர் ஸ்ட்ரீட்ல ப்ரீச் பண்ணும் போதே பிசாசு ஓடுதுங்க, ஹீலிங் நடக்குது. கர்த்தர் அந்த தேவ மனுஷனை பயன்படுத்துறார். இதே மாதிரி என்ன பயன்படுத்தணும்? எனக்கு என்ன வாஞ்சை இருக்குது, என்ன பயன்படுத்துங்க. நான் பெருசா சாதிச்சுட்டேன், நான் ஒண்ணுமே சாதிக்கல, ஜஸ்ட் ஐ எம் டூயிங். நான் என்ன பண்றேங்கிறத உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். உங்களை கர்த்தர் இன்னைக்கு என்கரேஜ் பண்ண போறார். எப்படி காஸ்பல் அறிவிக்கணும்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? காட் இன்னைக்கு உங்களை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்டார்ட் வித் யுவர் சர்ச் மெம்பர்ஸ். சர்ச்சில் உங்கள்கிட்ட ஆரம்பிங்க. யாராவது வயதான பாட்டிகள்கிட்ட ஆரம்பிங்க, ஏழைகள்கிட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. அப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்ல முடியும். பவுல் மாதிரி தைரியமா ராஜாக்களுக்கு முன்பாகவும் தைரியமா இயேசுவை பத்தி சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்முடைய நிறைய சிஎஸ்ஐ சபைகளில் சொல்லுவாரு, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலாம், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவியும். நீங்க சொல்லுங்க, என் நாவு உங்களுக்காக திறக்கப்படணும்பா. இது பூட்டப்பட்ட பிரேத குழியை போல இருக்கக்கூடாது, இது திறக்கப்படட்டும், திறக்கப்படுவதாக. எப்பத்தான்னு சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. என் நாவு திறக்கப்படணும். ஐ நீட் டு பிரீச் த காஸ்பல், ஹெல்ப் மீ லார்ட். டிராக்ஸ் கொடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்களேன். என்னுடைய லைஃப்ல அதான் ஆசை. ஆண்டவரே நான் ஒரு 4 செவுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, எனக்கு டிராக்ஸ் கொடுக்க ஆசையா இருக்கு, தைரியமே இல்லை ஆண்டவரே. அப்படி நீங்க கேட்கும் பொழுது அந்த தைரியத்தை
கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு ட்ராக்ஸ் வேணும்னா நீங்க ஜீசஸ் ரெடின்னு சொன்னீங்க வந்து அணுகலாம். அங்கெல்லாம் ஏகப்பட்ட ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இலவசமா நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்களே தன்னுடைய அவங்களுக்கு வர்ற ஊழியத்துக்கு வர்ற காணிக்கையை வைத்து அவங்க பிரிண்ட் பண்ணி கோடிக்கணக்கா பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு நேராக கொடுக்கும்படி அவங்க பார்க்குறாங்க. எப்படியாவது ரட்சிக்கப்படும். நான் ஒன்று சொல்லவா, 100 பேர்ல நீங்க 100 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் குறைஞ்சது சொல்றேன், 100 பேர்ல 10 பேராச்சு தற்கொலை எண்ணத்தோட தான் இருப்பாங்க. 10ல் ஒருத்தர் தற்கொலை எண்ணத்தோட இருக்காங்க, கவலையில இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கிற ஒரு ட்ராக்ஸ் நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமா பேசுறேன். 10 பேருக்கு அந்த ட்ராக்ஸ் போயிடுச்சுன்னா அந்த 10 பேர்ல 10 பேசணும், ஒரு 3 பேர்ட்டையாச்சும் கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தையாச்சும் பேசுவேன். கர்த்தர் பேசுறது ஒன்று இருக்குது, அதை விட வார்த்தையாச்சும் பேசுவேன். நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுறேன். நான் சொல்றேன், ஒரு ரேடிக்கலா டெக்னிக்கலா சொல்றேன், அது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் நடக்கும். கவலைப்படுறவன்கிட்ட போய் ஒரு கவலைப்படாதீங்கன்னு பார்த்தோன்னே சும்மா வச்சு வாசிக்கணும்னு நினைப்பான். இப்படி கிரியை செய்ய முடியும். பட் இஃப் யூ வித் த ஹோலி ஸ்பிரிட், இஃப் யூ பிலீவ் இன் த பவர் ஆஃப் காட், அந்த வசனம் அவனை ரட்சிக்க முடியும். நீங்க கொடுக்கிற அந்த ட்ராக்ஸ் அவங்களை ரட்சிக்க முடியும். நீங்க ப்ரீச் பண்ற காஸ்பல் ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்க முடியும். நீங்க ப்ரீச் பண்ற காஸ்பல் வியாதிகளை சுகமாக்க முடியும். நீங்க ப்ரீச் பண்ற காஸ்பல் ஒருத்தனை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். நான் ஒன்று சொல்லவா, இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த புதிய ஏற்பாட்டு வசனங்கள் உண்டாகிறதுக்கும் இந்த சுவிசேஷம் உண்டாகிறதற்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சாதாரண மனுஷனாக வந்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருந்தது. கடவுள் தன்னுடைய 6 லிட்டர் ரத்தத்தையும் கொடுத்து இந்த சுவிசேஷங்கிற புத்தகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷம் ரொம்ப வல்லமை உள்ளது. சாதாரண மனுஷர்கள் தேவனோட ஐக்கியம் கொள்வதற்கு இந்த சுவிசேஷ வசனம் தேவையா இருக்குது. இன்னைக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க. நான் டிசிஷன் எடுக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்க விரும்புறேன். கர்த்தாவே என்னை பயன்படுத்துங்க. நீங்க கேட்கிற மாத்திரத்துல கர்த்தர் தன்னுடைய கிருபையை கொடுக்க போறார். சில கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட ஜெபிக்கிறாங்களோ, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு வாஞ்சையா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறார்னு தெரிஞ்சிருச்சு. நான் இனி வீட்டில் இருக்கிறது சரியல்ல, என் குடும்பத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கிறது சரியல்ல, என்னுடைய சபை வாலிபர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கிறது சரியல்ல, நான் இனிமே அறிவிக்கணும். என்னை பயன்படுத்துங்க. என்னுடைய நாவை திறந்த உதடுகளை திறந்தருளுங்க. என்னுடைய வாயுடைய புகழை அறிவிக்கணும். ஆண்டவரே, நாவுகளை திறந்தருளும். செபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்ப தைரியம் உண்டாகட்டும். ஆதி சபையினர் ஜெபித்தாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தைரியமாய் அறிவிக்கிறதற்கு எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்தது போல அந்த பலன் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும், அந்த தைரியம் உண்டாகட்டும். பவுல் ஜெபிச்சது போல எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாக்கு வல்லமைகளை கொடுங்க. என்ன பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன் ஆண்டவரே. அப்படி பேசுறதுக்குரிய தைரியத்தை கொடுங்க. சிலுவையின் காரியங்களை தெளிவாய் போதிக்கிற கிருபைகள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. புது புது கிருபைகள் அன்லாக் ஆகட்டும். அற்புத அடையாளங்களை செய்யுங்க. நீங்க சொன்னீங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால, பிசாசுகளை விரட்டுறதுனால எங்களுக்கு தான் பாதுகாப்பு. அப்பா, பிசாசு நடுங்கும், அவன் தோற்று போவான், நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். எங்களை அப்படியே நீங்க பயன்படுத்த போறீங்க. வியாதிகள் ஹீலாக போகுது, நுகங்கள் முறிக்கப்பட போகிறது, ஜனங்கள் கட்டுகளை விட்டு விடுதலையாக போறாங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், நீங்க தைரியமே வியாதியஸ்தர்கள் இருந்தாங்கன்னா கை வச்சு ஜெபிங்க. இயேசு ஹீல் பண்ணுவோம். இயேசு சொன்னா, வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். நீங்க பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நடக்குமா நடக்காதா தட் செகண்டரி. கர்த்தர் சொல்லியிருக்காரு, கைகளை வைங்க. பிசாசு இருந்தா cast out the demons. இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவையை வெளியே போன்னு கட்டளையிடுங்க. அவ்வளவுதான். வீட்டில் போராட்டமா இருக்குதா, காரியம் மாறணுமா, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிங்க. சுகம் உண்டாகணும்னு கட்டளையிட்டு ஜெபிங்க. அது நடக்கும். கர்த்தர் சொன்னா அது நடக்கும். அந்த விசுவாசத்தோட செய்யுங்க. நடக்கலையா, கர்த்தர் ரெயின்ஹார்ட் போன்கிங்கிற தேவ மனுஷன் சொல்லுவாரு, ஒருவேளை நான் இப்போ ஜெபிச்சு ஹீலிங் நடக்கலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னாரு. 100 பேருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஜெபிக்க, இப்படி 99 பேருக்கு ஜெபிக்கேன், ஹீலிங் நடக்கலையா. ஆனா நான் 100வது பேருக்கு ஜெபிக்கும் பொழுது 99 பேரும் ஹீல் ஆவாங்க, 100வது பேரும் ஹீல் ஆவாங்க. அப்போ அவருடைய ஃபேத் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிங்க, ஹீல் பண்றதுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. நான் யாருக்கனே 20 பேருக்கு ஜெபிச்சேனே, ஒண்ணு நடக்கலையே, 21வது பேருக்கு ஜெபிங்க, அது நடக்கும். 21க்கு ஜெபிச்ச ஒண்ணு நடக்கல, அடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூஸா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியமே அதானே, எல்லாத்துக்கும் கொடுத்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் நடக்கும். விசுவாசத்தோட பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளை பயன்படுத்தாம யாரை பயன்படுத்த போறார்? நம்ம மேல திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா சிலருக்கு சென்ட் பண்ணுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கிறாங்கன்னா தயவு செய்து இதை அனுப்பிடுங்க. அவங்க லைஃப் இது மாற்றம். நீங்க ஊழியம் பண்றதுனால உங்களுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியும். அடுத்தவங்களே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றது நிமித்தம் அடுத்தவங்களுக்கு கர்த்தருக்காக ஏதாவது செய்வாங்க. பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு லைக் பண்ணணும். இந்த வீடியோ உண்மையிலே பிரயோஜனமா இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.